இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. மலேசியா மாமா கதையில் வந்து சிங்கப்பூர் சித்தப்பாவை பற்றி சொல்லுங்கன்னு யாரும் கேட்கல, நானே சொல்கிறேன். மாமா எப்படி கோழி பண்ண வச்சாரோ அதே மாதிரி சித்தப்பா முதல்ல கோழி கறி கடையிலேருந்து ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லே லாபம் இல்லைன்னு மூடிட்டாரு. ஏதோ ஒரு கடை வச்சா முதல்லலாம் லாபம் வராதியா, கொஞ்ச நாள் போக போக அதோடைய நெளிவு சுழிவெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் நல்ல லாபம் பார்க்கலாம்னு சொன்னால் அதையெல்லாம் கேட்கல. சொன்னீங்க தாவரத்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. இதில் பெரிய நட்டமெல்லாம் ஆகலை. ஏன்னா கறி கடைக்கு இருந்த வீடு வந்து அப்பாவுடைய இடம், வாடகையும் ஒன்றும் இல்லை, அட்வான்ஸும் ஒன்றும் இல்லை, அப்படியே போயிடுச்சு. ரெண்டாவதா இந்த கட்டிடத்தில் சென்ட்ரிங் வேலைக்கெல்லாம் பில்லர் ஃப்ரேம் எல்லாம் வாடகைக்கு விடுவாங்கல்ல, ஃப்ரேமு அதுக்கப்புறம் அந்த மரம் அதையெல்லாம் வாடகைக்கு விட ஆரம்பிச்சாரு. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன பண்ணாருன்னா தூக்க முடியல வைக்க முடியலன்னு அந்த தொழிலையும் கைவிட்டாரு. ஆளுக்கு மோட்டிவேஷன் இருக்கிற அளவுக்கு மசில்ஸ் இல்லை. சென்ட்ரிங் ஃப்ரேம்ஸ் பொருள் எல்லாத்தையும் பாதி வேலைக்கு கொடுத்துட்டு அதுவும் லாஸ். மூணாவதா ஸ்கிராப் கடையை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்து சுத்தி ஷெட்டு போட்டு ஒரு ஆடம்பரம் காமிச்சிட்டு இருந்தாரு. சரி இதுலயாவது நிலையா இருப்பாருன்னு பார்த்தா என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு அது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போயிடுச்சு. இதெல்லாம் போட்டோன்னு விட்டா கடைசியா 4ஆவதா ஒரு விஷயத்துக்கு வந்தாரு. அதுதான் பிளாஸ்டிக்கை கிரைண்ட் பண்ற மிஷின். அது பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டா அப்படி. அது கம்பெனி சரியா போகலையா இல்ல இவருக்கு அந்த பார்ட்னர் ஏமாத்தினானா எதுவும் தெரியல. அவன் லாஸ்ன்னு கணக்கு காட்டி ஒன்னுத்தையும் கொடுக்கல, வாடகையும் கட்டல, கரண்ட் பில்லும் கட்டல. போய் கேட்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம மிஷின்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். அதை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு செலவு, குடோனுக்கு ஒரு செலவு, குடோனுக்கு வாடகை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வச்சிருந்தோம். அது விற்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதையே வித்து 2 லட்ச ரூபா வந்துச்சு. அந்த 2 லட்ச ரூபாயில அந்த குடோனுக்கு வாடகையை கொடுத்துட்டு மொத்தமா இழுத்து மூடிட்டோம். இப்போ அடுத்த தொழில் பண்ண காசு இல்லாம மூடிட்டு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்து அபுதாபி அண்ணனுடைய கதை ஒண்ணு இருக்கு, அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மறுபடியும் முதல்ல இருந்தா